நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கேங்ஸ்டர் கதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கதை ரியல் லைஃப்ல இப்போ சல்மான் கான் வீட்டில் நடந்துட்டு இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி சல்மான் கான் வந்து ஒரு மானை சுட்டு கொல்றாரு. இந்த மான் வந்து ஒரு ரொம்ப புனிதமான மானா வந்து அங்கே இருக்கிற லோக்கல் பிஷ்னோய் மக்கள்னால ஜோத்பூரில் கன்சிடர் பண்ணப்படுது. அந்த இடத்துக்கு ஷூட்டிங் பண்ணப்போ தான் சல்மான் கான் வந்து அந்த மானை கொண்டுறாரு. இது வந்து பெரிய கேஸ் ஆகி சல்மான் கான் மேலே கேஸ் ஆகுது. ஒரு வழியாக அதுலேருந்து வெளியே வந்த சல்மான் கானுக்கு 25 வருஷம் கழிச்சு காலையில் அவர் வீட்டு முன்னாடி கடைசியாக நடந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு காலையில் இப்போ 25 வருஷம் கழிச்சு ஒருத்தன் நாங்கள் ரொம்ப அதிகமாக மதிக்கக்கூடிய எங்களோட மானையே நீ சுட்டுட்டியா, உன்னை நான் போட்டு தள்ளுறேனான்னு சொல்லிட்டு 2 பேர் துப்பாக்கியை தூக்கிட்டு காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டு முன்னாடி நின்று அடிச்சிருக்காங்க. காலையில் 5 மணிக்கு. நல்ல வேலைக்கு சல்மான் கான் அன்னைக்கு வீட்டில் இல்லை. ஆனால் இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் வந்து சல்மான் கானை நேரில் பார்த்து பேசுகிறாரு. இந்தியா ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மான், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர், அவனோட ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு பிரதர். இவங்க 2 பேர் வந்து ஒரு சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் அப்போ 5 வயசு பசங்களாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் 30 வயசு ஆகுது. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி சல்மான் கான் நாங்கள் கும்பிடக்கூடிய ஒரு பர்டிகுலர் மானை கொண்டுட்டாங்கிறதுக்காக சல்மான் கானை நான் இத்தனை வருஷம் கழிச்சு முடிப்பேன்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு மும்பையில், சல்மான் கான் வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு பயங்கரமான கிரேசியான கேஸ். லிட்டரலாக பாலிவுட் படத்தில் அடிக்கிற அளவுக்கு ஒன்று நடந்துட்டு இருக்குது சல்மான் கான் வீட்டில். என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலில் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். சண்டே அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு, அதாவது ஏப்ரல் 14 அன்னைக்கு, நம்ம தமிழ் நியூ இயர் அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு 2 பேர், சாகர் பால் அப்படிங்கிற ஒரு 24 வயசு பையனும் விக்கி குப்தா அப்படிங்கிற ஒரு 21 வயசு பையனும் வந்து பீகார் சார்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி February 28, அதாவது ஏப்ரல் 14 இது நடக்குது. 1.5 மாதத்துக்கு முன்னாடி February 28 வந்து அவங்க பீகார்லேருந்து மும்பை கிளம்பி வராங்க. வந்த இடத்துல ஒரு வீடை ரெண்ட் பண்ணுறாங்க. சல்மான் கான் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ரெண்ட் எடுத்துகிட்டு அடிக்கடி நோட்டம் போடுறாங்க. லிட்டரலாக சினிமாவில் வர சீன் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ரவுண்டு கட்டிகிட்டே இருக்காங்க. சல்மான் கானோட ரொட்டீன் என்னன்னு பார்க்குறாங்க. எத்தனை மணிக்கு போகிறேன், எத்தனை மணிக்கு வரேன், சல்மான் கான் எப்போ எந்திரிப்பார், சல்மான் கான் எப்போ தூங்குவார், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ச் பை இன்ச்சாக சல்மான் கானை ஸ்டடி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்போ, இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறப்போ நவி மும்பை போய் அங்கே வந்து ஒரு பழைய 2 வீலர் வந்து வாங்குறாங்க. 24,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறாங்க செகண்ட் ஹேண்டில். இந்த பைக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை வச்சுட்டு அந்த வீடை வந்து 2-3 டைம் நோட்டம் விடுறாங்க. எப்போ சல்மான் கான் வந்து எந்த விண்டோ கிட்ட நிற்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்டடி பண்ணிருக்காங்க. அப்போ டெய்லி காலையில் 5 மணிக்கு சல்மான் கான் வந்து ஒரு பர்டிகுலர் விண்டோ கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஸோ பிளான் பண்ண மாதிரி ஏப்ரல் 14 காலையில் அதே விண்டோவை பார்த்து 2 பேர், ஒருத்தன் முன்னாடி வண்டி ஓட்டிட்டு இன்னொருத்தன் பின்னாடி வந்து கையில் துப்பாக்கி. ஆனால் முன்னாடி இருக்கிறவன் யார் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். நான் அதுக்கு அப்புறம் வரேன். ஃபோனில் பேசிக்கிட்டு வந்துட்டோம் சார், இங்கே எடுத்துட்டோம், நாங்கள் இப்போ போகிறோம், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக, அதாவது இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் பின்னாடி இருக்கிறவன் கரெக்டாக 5 மணிக்கு அந்த விண்டோவை பார்த்து சுடுறான். 1 இல்லை 2 இல்லை 5 முறை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க 2 பேர் வேகமாக போய் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் வண்டியை போட்டு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி சாண்டா க்ரூஸ் போய் அங்கேருந்து ஒரு லோக்கல் கார் பிடிச்சி குஜராத் போய், குஜராத்தில் சூரட்லேருந்து கட்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் எடுத்து போய் அங்கே போய் தஞ்சம் புகுறாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணவங்க மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சல்மான் கானோட வீட்டில் சல்மான் கான் அப்போ இல்லை. அவ்வளோ பிளான் பண்ணிட்டு மண்டை மேலே இருக்கிற கொண்ட 2 தடவை மிஸ் பண்ணுறாங்க. இது ஒரு தடவை, இன்னொரு தடவை நான் என்னன்னு சொல்கிறேன். போய் அங்கே உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், திடீர்னு காலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வருது. ஒரு சைடு இந்தியா ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸ், சல்மான் கான் வீட்டில் சுட்டுட்டாங்கிறது வந்துட்டு இருக்கப்போ, ஒரு சைடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்மோல் பிஷ்னோய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 30 வயசு பையன். இவன் வந்து ஒரு லிட்டரலாக ஒரு கேங்ஸ்டர். இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேங்ஸ்டர். இவன் வந்து கனடாவில் இருக்கான். இவனோட அண்ணன் வந்து லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படின்னு சொல்லப்படுறவன். அவன் வந்து இந்தியாவில் இருக்கிற திஹார் ஜெயிலில் இருக்கான். லாரன்ஸ் பிஷ்னோய், அன்மோல் பிஷ்னோய் இவங்கெல்லாம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ சித்து மூஸ்வாலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப ஃபேமஸான பஞ்சாபி ரேப்பர் ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரோட கதையில் வந்து முக்கியமான ஆட்கள் சந்தேகப்படக்கூடியவங்க இவங்க தான். இவங்க வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய முக்கியமான கேங்ஸ்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் பிஷ்னோய் அண்ட் அன்மோல் பிஷ்னோய் வந்து, லாரன்ஸ் பிஷ்னோய் திஹார் ஜெயிலில் இருக்கான், அன்மோல் பிஷ்னோய் வந்து கனடாவில் இருக்கான். அன்மோல் பிஷ்னோய் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறான். சல்மான் கான், உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை, இதை நாங்கள் தெரிஞ்சு தான் பண்ணோம், ஒழுங்கு மரியாதையாக எங்ககிட்ட நீ வந்து சாரி கேட்டு எங்ககிட்ட பேசிடு, இல்லைன்னா அடுத்த தடவை இந்த குண்டு வந்து உன் மேலே இறங்கும் அப்படின்னு ஒரு வார்னிங்கை வேற போடுறாங்க. இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
போலீஸ் வந்து இப்போ இவனுக்கும் இங்கே பீகார்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்களே 2 பசங்க, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க சொல்லி தான் இந்த 2 பசங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 2 பசங்க எங்கே இருக்காங்க? சிசிடிவி ஃபுட்டேஜில் 2 பேர்னு பார்த்துட்டாங்க. இவங்களோட ஃபோட்டோ தேடுறதுக்கு சாண்டா க்ரூஸ் வரைக்கும் போய் ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவியில் ஒன்றில் பிடிச்சிட்டாங்க. ஆனால் யார் இந்த 2 பேருங்கிறத மேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஆனால் பைக்கை விட்டுட்டு போனாங்கல்ல, இவங்க எவ்வளோ பண்ணிட்டு மண்டை மேலே இருக்கிற 2வது கொண்டை மிஸ் பண்ணுறது தான். இப்படி திருட்டு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்கல்ல, அப்புறம் அந்த பைக்கை வந்து ட்ரேஸ் பண்ணி போய் பார்த்தா இது செகண்ட் ஹேண்ட் கடையில் விற்றுருக்காங்கன்னு தெரியுது. அந்த செகண்ட் ஹேண்ட் கடையில் யார் அவங்க கிட்ட பைக் வாங்கினான்னு கேட்டால் ஆதார் ப்ரூஃபை கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரிஜினல் ஆதார் ப்ரூஃபை. இவ்வளோ பண்ணிட்டு மண்டை மேலே கொண்டே மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஃபேக் ஆதார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பட் இந்த ஒரிஜினல் ஆதார் யூஸ் பண்ணதுனால அவங்க ஆதார் கார்டை வச்சு அவங்க ஃபோன் நம்பர் என்னன்னு ட்ராக் பண்ணி, இந்த ஃபோன் நம்பர் வந்து எந்த இடத்துல இப்போ ஜிபிஎஸ்ல இருக்குதுன்னு பார்த்து அவங்க வந்து குஜராத்தில் இருக்கிற கட்ச் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்கன்னு தெரிய வந்து அங்கே போய் போலீஸ் வந்து இவங்க எஸ்கேப் ஆகி அடுத்த நாள் நைட்டே போய் பிடிக்கிறாங்க. ஸோ சண்டே இதெல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. மண்டே நைட் வந்து அங்கே மாட்டிக்கிறாங்க. அவங்கள இப்போ பிடிச்சிட்டு வந்தாச்சு, அவங்களோட கஸ்டடி இவங்க கையில் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் அண்ட் அன்மோல் பிஷ்னோய்ங்கிறவங்க. லாரன்ஸ் பிஷ்னோய்ங்கிறவங்க வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இவ்வளவும் பண்ணிருக்காங்க. சித்து மூஸ்வாலா இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்கே இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. மதனு ஒரு மான்காகவா இவ்வளோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பிஷ்னோய் அப்படின்னு சொல்லப்படுற கம்யூனிட்டிக்கு வந்து பிளாக் பக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் மான் வந்து ஒரு புனித தெய்வம். அதை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப சீரியஸாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய விஷயம் நம்பிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களோட அந்த அனிமல் மேலே இருக்கிற பாசமாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த மான் வந்து ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற காரணத்தினால அது பாதுகாத்து உயிர் காமிக்க வைக்கணும், என்டேஞ்சர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் வருஷத்தில் அதை வந்து ஒரு என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சிருந்தாங்க. விச் மீன்ஸ் அந்த அனிமலை வந்து யாரும் வேட்டையாடவோ அந்த அனிமலை யாரும் சாப்பிடவோ கூடாது. ஏன்னா அந்த அனிமலோட இனமே வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. அது இவங்க ரொம்ப கும்பிட்டு இருக்கக்கூடிய மக்களை சார்ந்தவங்க. அப்படி இருக்கிறப்போ தான் 1996-8 இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வந்து ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து ஜோத்பூர் போகிறாரு. போன இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபார்மில் வந்து ஒரு பெரிய செட்டு போட்டு வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் சைஃப் அலி கான், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ மல்டி ஸ்டாரர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சல்மான் கானோட பாஸ்ட் டைமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஃபார்மில், ப்ரைவேட் ஃபார்ம் தான், ஆனால் அந்த ஃபார்முக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப புனிதமாக கும்பிடக்கூடிய இந்த ஒரு மான் இருக்குல்ல, பிளாக் பக் அப்படின்னு சொல்லக்கூடிய மான் இருக்குல்ல, அதை வேட்டையாடி அதுக்கப்புறம் அதை வச்சு வந்து ஃபன் பண்ணுறது, அதை வச்சு சாப்பிட்றதுங்கிறது தான் வந்து சல்மான் கானோட ஒரு ஈவினிங் ஆக்டிவிட்டியாக இருக்குது. 1-2 தடவை இது நடந்தப்பமே நிறைய பேர் வான் பண்ணியும் அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சவொன்னா லோக்கல் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து இதை போய் ஒரு கேஸாக கொடுக்குறாங்க. இது வந்து இவர் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு ப்ரூஃபோட போய் கொடுக்குறாங்க. லோக்கல் கம்யூனிட்டியில் இவர் இது போய் கொடுத்துட்டாரு. அவங்க ரொம்ப ஆதங்கத்தைப்பட்டு போய் கொடுக்குறாங்க. இந்த இனமே நாங்கள் கும்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம், அது அழிய போகுதுங்கிறப்ப அவங்க எவ்வளோ ஆதங்கப்படுவாங்க. அவங்க போய் கேஸ் கொடுக்குறாங்க. அந்த கேஸ் வந்து வருஷ கணக்காக இழுத்து சல்மான் கானுக்கு இப்போ வயசு 50. இந்த கேஸ் வந்தப்போ சல்மான் கானுக்கு வயசு 30. யோசிச்சு பாருங்க எவ்வளோ வருஷம் இது இழுத்துருக்குன்னு. இத்தனை வருஷம் இழுத்ததுக்கப்புறம் சல்மான் கான் வந்து அப்பப்போ ஒரு மாதம் போயிட்டு வெளியே வந்துருவார், அரை நாள் போயிட்டு வெளியே வருவார், ஒரு வாரம், ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு வாரம் மேக்ஸிமம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், போயிட்டு வெளியே வருவார். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இப்போ இந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நம்ம இனத்துக்கு ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அனிமலை வேட்டையாடிட்டாருங்கிறது மட்டும் சொல்லி வளர்க்கப்பட்ட பிஷ்னோய் பிரதர்ஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பெரிய தகராறு. 2010 இவங்க 2 பேர் 1993 தான் நான் பிறந்திருக்காங்க, என்னோட பேட்ச் தான். ஸோ நான் 2010 எனக்கு ஈஸியாக ஸ்டார்ட் முடியும். 12th முடிச்சிருப்பாங்க. 12th முடிச்சப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அப்போவே வந்து ஊருக்குள்ளே வந்து நிறைய ரவுடித்தனம் பண்ணி கேஸ்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ப்ராப்பர் கேங்ஸ்டர்ஸாக மாறுறாங்க. நிறைய முறை வந்து சல்மான் கானுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஒழுங்கா நீ பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தரம் தேடிடு, எங்ககிட்ட வந்து டேரெக்டாக பேசுன்னு சொல்லியிருக்காங்க. சல்மான் கான் இதை கண்டுக்காமல் இருக்கிறப்பமே நிறைய முறை கோல்டி பிரார் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கேரக்டர் இருக்குது. அவர் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். அன்மோல் பிஷ்னோய் வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து நிறைய பேரை மிரட்டி பாலிவுட்டில் இருக்கிற பயங்கர பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக சல்மான் கானுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சல்மான் கான் அதை கேட்காம இவங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறதோட ஒரு எதிரொலி தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ்புக் போஸ்ட்டே சொல்லுது. இவ்வளோ சொல்கிறப்ப சல்மான் கானுக்கும் இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சல்மான் கானும் சாதாரண ஆள் கிடையாது. சல்மான் கானுக்கும் நிறைய அண்டர்வேர்ல்ட் டான்ஸுக்கும் மும்பையில் வந்து கனெக்ஷன் இருக்குங்கிறது வந்து நார்த் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐஸ்வர்யா ராயும் சல்மான் கானும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, ரொம்ப பப்ளிக்காகவே இருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஐஸ்வர்யா ராய் வெளியே வந்ததுக்கப்புறம் சல்மான் கான் வந்து ரொம்ப தடவை கால் பண்ணி வந்து என்னை தொல்லை பண்ணுறாங்க, என்னை எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாங்க, வேறு யாரையும் பழக விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் ரொம்ப பப்ளிக்காகவே நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அதில் ஒரு டைம் என்ன ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் லீக் ஆச்சு. அந்த ஃபோன் கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வந்து ஐஸ்வர்யா ராயை ஒரு அண்டர்வேர்ல்டு டானோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு வர சொல்லி கூப்பிடுவார். ஐஸ்வர்யா ராய் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த காலகட்டத்திலே சல்மான் கான் வந்து வளர்ந்துட்டு இருந்த காலகட்டத்திலேயே
he had connections with all these underworld people. அந்த அளவுக்கு இவருக்கும் பேக்கிங் இருக்குது. அண்ட் இந்த போஸ்ட்லேயே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தாவூத் எல்லாம் பெரிய ஆள்னு தெரியும், எனக்கு அவங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற மாதிரி, அந்த சைடு நீ யாரை கூப்பிட்டு பாரு, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இந்தியாவில் வந்து நம்ம சினிமாவில் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம மும்பையில் இது ரொம்ப பப்ளிக்காக நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு விஷயம் சல்மான் கான் இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது. ஹிஸ் பிக் ஸ்டார், ஹி ஹாஸ் சோ மெனி ஃபாலோயிங். இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஓப்பனிங் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சல்மான் கானுக்கு தான். நம்ம ஊரில் வந்து சல்மான் கான் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேஷ், பீகார், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் இந்த சைட்லாம் போயிட்டிங்கன்னா சல்மான் கான் படம் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு தேட்டரில் திருவிழா மாதிரி. படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 days வந்து பிளாக் பஸ்டர் ஓப்பனிங்காக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கற்றுவாங்க, விசில் அடிப்பாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாரையும் ட்விஸ்ட் அடிக்க வச்சுட்டு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கதை நம்ம ஊர்லேயும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கதைகள் எல்லாம் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஊர்லேயும் வந்து பிஸ்னஸ் வேர்ல்டு ஒன்று இருக்குது, சினிமா வேர்ல்டு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக எங்கேயுமே ரவுடிசம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ஊரில் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர் இதெல்லாம் மும்பையோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வெறுமனே சினிமாவில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்காங்க. அண்ட் சல்மான் கானை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சுஷாந்த் சிங் ராஜ்புட் நம்ம ஊரில் அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆக்டர். கரெக்டாக அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இறந்தது சார்பாக சில இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து சல்மான் கான் தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கூட வந்து அவர் மேலே பிரச்சனைக்குரிய எலிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ சல்மான் கான் வந்து லிட்டரலாக ஒரு ஆக்டர் அப்படின்னு ஒரு சைடு பார்த்தாலும், இன்னொரு சைடு சல்மான் கான் ஒரு டானாவும் மும்பையில் உண்மையிலே வாழ்ந்துட்டு இருக்காரு, சினிமாவில் வர மாதிரி. அதனால தான் அவருக்கு அந்த பாய், சல்மான் பாய் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரேசியான கேசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி கேஸ் இருக்குது, நம்ம ஊர்லேயும் கூட. ஸோ அதை பற்றி நான் பேசணுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.